கூலி படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைட்டில்ல டிசைன் அண்ட் ஷேப் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பித்தள, வெண்கலம்ங்கிற கிட்டத்தட்ட மெடல் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. லெட்டர்ஸுக்கு பேக்கிரவுண்ட்ல அங்கங்க ரெட் கலர்ல அழுக்கு படிஞ்ச ஸ்க்ராச்சஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இது கூலி ஆட்களுடைய கடின உழைப்பு, வேர்வை, துன்பத்த ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஃபாண்ட்டோடைய ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் எழுத்து வந்து கூலிங்கிற வார்த்தை போல்டா சுருண்ட லெட்டர்ல இருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்களுடைய லைஃபே வந்து சின்னதா இருக்குது. ஆடம்பர லைஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி லெட்டர்ஸ் மூலமாவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சைடுல 2 ஓட்டையில இருந்து கயிறு போடப்பட்டிருக்கும். இது வந்து கூலியோட தோள்பட்டைய பேலன்ஸ் ஸ்டிக்கா ரெஃபரன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி கட்டுப்பாடு அடிமையா இருக்கிறது வேலைக்காரோடைய வாழ்க்கைய ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த டைட்டிலுடைய கலர் பார்த்தோம் அப்படின்னா, கோல்டன், ரெட் கலர மிக்ஸ் பண்ணியிருக்கும். கோல்டன் கலர் வந்து கூலியோடைய தெய்வீக உழைப்பு, பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க. இதே இது வந்து ரெட் கலர் பார்த்தோம் அப்படின்னா, வறுமை, துன்பம், ரத்தம், வேர்வை இந்த மாதிரி தான் வந்து இவங்களோட லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத டைட்டிலே வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும். இது ஒரு பேட்ச், அடையாள அட்டை தகடுன்னு சொல்லலாம். கூலிகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஐடி பிளேட்ன்னு சொல்லலாம். இத கனெக்ட் பண்ற விதமா சுதந்திரம் இல்லாத உழைப்பு வாழ்க்கை தான் வந்து கூலி செய்பவர்களுடைய வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓவல் ஷேப்புங்கிறது கூலி ஆட்களுடைய லைஃப் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஓவல் ஷேப் மூலமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் ரஜினிகாந்த் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் கூலி. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல 2 இடத்துல கிங் பின்ங்கிற இந்த வார்த்தைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு படத்தோடைய இன்டர்வல்ல இந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் வந்து தேவா நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப இந்த கிங் பின்ங்கிற வார்த்தை வந்து எல்லோ கலர்ல இருக்கும். கிங் பின்ங்கிறது வந்து ஒரு குழுவோட தலைவன் மாதிரி குறிக்கக்கூடியது. லெஃப்ட் சைடு இமேஜ் வந்து கோல்டன் லைட்ல பேக்ரவுண்ட்ல கிங் பின் இருக்கும். இது கிளாமர் வேர்ல்டு, ரிச் லைஃப் ஸ்டைலு, அப்பர் கிளாஸ கனெக்ட் பண்ணுது. இதே இது தேவா வந்து ஆரம்பத்துல கூலியா இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மாபெரும் சக்தி உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ரெட் கலர் கிங் பின்னை காமிக்கும் போது சைமன் வந்து அந்த வார்த்தையை தொட வர மாதிரி வருவாரு. ஆனா கீழே விழுந்துருவாரு. வால் வந்து டல் ஆகி ஃபேட் ஆன மாதிரி ரெட் பெயிண்ட்ல கிங் பின் எழுதியிருப்பாங்க. இது வந்து கிளீனான உலகம் இல்ல, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, டர்ட்டி ஒர்க் எல்லாம் நடக்கிற ஒரு கிரைம் சைடா ரெப்ரசன்ட் பண்ணுது. லைட்டு கூட குறைவா தான் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஹிடன் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 கிங் பின் போர்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற கிங் பின்கான அர்த்தம் வந்து லக்ஸுரியான, வெளிப்படையான ராயல் லைஃப் மாதிரி இருக்கும். இதே இது ரைட் சைடில் கிங் பின்கான அர்த்தம் வந்து ஹிடன் கிரைம் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. தேவாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேவாவுடைய இன்ட்ரோ சீன்ல அவர் வந்து ஒரு ஆட்டை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பின்பக்கத்துல இருக்கிற ஆடை வந்து தோல் உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல கூலிகள் எவ்வளவு வேர்வை சிந்தி உழைச்சாலும் லாஸ்ட்ல மாமிசா மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். தேவா வந்து 3 பேரை கொல்லுவாருன்னு இந்த ஆடு மூலமா கூட காட்டியிருக்கலாம். தேவா வந்து டார்க் ரஸ்ட் கலர் ஷர்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது அவருடைய ஒர்க்கிங் கிளாஸ் ரூட்டை காட்டுது. ஆனா முகம் வந்து பாதி வெளிச்சத்துல இருக்கும், பாதி இருட்டுல இருக்கும். இதை கனெக்ட் பண்ற விதமா வெளியில ஒரு சாதாரண கூலி மாதிரி தான் இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஹிடன் பவர், கிங் பின், ஃபோர்ஸா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கு முன்னாடி வந்து மீட்லாம் வந்து அங்கங்க கட் பண்ணி டேபிள்ல வச்சிருப்பாங்க. இந்த சிஸ்டம் வந்து கூலிகளை வந்து துண்டு துண்டா வெட்டி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. இது ஒரு நார்மலான கூலியோட இன்ட்ரோவா இல்லாம இது ஒரு வார்னிங் ஷாட்டா மாதிரி காமிச்சிருப்பாங்க. தேவா தான் வந்து நாளைக்கு சிஸ்டத்தை தலையில ஆக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்டர் ரஜினியோட நேம் கார்டு போடும்போது அவர் நடிச்ச பழைய படங்களுடைய இமேஜ் எல்லாம் வரும். அதுக்கு பின்னாடி நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் பேசின பஞ்ச் டயலாக எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இவர் தான் வந்து நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த காயின்ல நம்பர் 1 அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து நடிக்க வந்த வருஷம் வந்து 1975. ஸோ அந்த வருஷத்தை இங்க மென்ஷன் பண்ணி 50 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. காலிசா வந்து இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்ல தான் வந்திருப்பாரு. இந்த மேன்ஷனுக்குள்ளேயே இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல தேவாவுடைய மேன்ஷன்ல செகண்ட் ஃப்ளோர்ல யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மேன்ஷனோடைய ரூல்ஸ்ல வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கதான் வந்து காலிசா இருக்கிற மாதிரி படத்துடைய ஆரம்பத்திலேயே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ல முடியும் போது அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் உள்ளக்க போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தேவாவுடைய மேன்ஷன்ல ஒரு பழைய டெலிஃபோன் இருக்கும். அந்த போன்ல
தேவா மட்டுமே யூஸ் பண்றதுக்காண்டி வச்சிருப்பாரு. ஒருவேளை ராஜசேகருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிறத அவரே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபோனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாரு போல தேவா. கடைசியில பிரீத்தி தான் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஃபோன் நம்பர் வந்து முழுக்க முழுக்க ராஜசேகர் சொல்லி தான் வந்து பிரீத்தி வந்து தேவாவுக்கு கால் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காலுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதைக்கு ஏத்த மாதிரியே அழகா யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேவா வந்து ஒரு பழைய காலத்து ஆளா, வயசான ஆளா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல பழைய அம்பாசிடர் காரு, பழைய வயர் சேரு, பழைய ஃபோனு இந்த மாதிரிலாம் தேவாவ சுத்தி பழைய பொருட்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருடைய மனசுல என்னதான் வந்து ராஜசேகர் வந்து பிரசன்ட்ல பேசாம இருந்தாலும், இவருடைய நினைவுகள் எல்லாமே வந்து பழைய நினைவுகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர சுத்தி பழைய பொருட்கள் அதிகமா வச்சிருப்பாரு. தேவா சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்ப விஷயம் வந்து தெரிஞ்சு போயிரும். ராஜசேகர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது. இத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்றதுக்கு முன்னாடியே மேன்ஷன்ல டெக்கரேஷன் பண்ணாங்க. அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அன்னைக்கு நைட்டோட நைட்டா பேக் பண்ணி கொண்டு போக சொல்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷாட் மூலமா ஏதோ ஒரு சோகமான நியூஸ் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. தேவா வந்து 30 வருஷமா ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டாரு அப்படின்னு படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா அவர் ஏன் ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டாருன்னா, ஃபிளாஷ்பேக்ல ராஜசேகர் கிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருப்பாரு. நான் இனிமேல் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ ராஜசேகரும் தேவாவும் மீட் பண்ணி 30 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற விதமா ட்ரிங்க்ஸ் அடிக்காம இருப்பாரு. தேவா வந்து ராஜசேகரோடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப பிரீத்தி வந்து தேவாவ வீட்டுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வெளியில ஒரு டீ கடையில உட்காந்துருப்பாரு. அப்ப ராஜசேகர எடுத்துட்டு போகும்போது அவர் நார்மல் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. இதே இது இன்டர்வல் பிளாக்ல ராஜசேகர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபிளாஷ்பேக்ல கூட நீ ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது. சப்போஸ் அடிக்கணும்னு நீ நெனச்ச அப்படின்னா, நான் செத்த அன்னைக்கு தண்ணி அடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ராஜசேகர். ஸோ அவர் ஏன் எப்படி செத்தாரு அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சதும், தேவா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தேவா வந்து அந்த பொணம் எரிக்கிற அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. உள்ளக்க போக மாட்டாரு. வெளியில தான் உட்காந்துருப்பாரு. பிரீத்தி தான் வந்து ராஜசேகருக்கு கொல்லி வைப்பாங்க. அப்ப ராஜசேகருக்கு கொல்லி வச்சாச்சு அப்படிங்கிற தகவல் எப்படி போகும் அப்படின்னா, அந்த மயான இதுல வந்து புகை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த புகை மூலமா ராஜசேகரோட உடம்பு எரிச்சுட்டாங்க அப்படிங்கிறத தேவா தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்து இந்த பாட்டில ஓப்பன் பண்றது ஸ்டைலா ஓப்பன் பண்ணி ஸ்டைலா குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல தயாளன் வந்து எப்படி பழனிசாமியை கழுத்துல சங்கிலியை வச்சு கொல்லுவாரோ, இதே மாதிரி தான் வந்து தேவா சைமனோட கழுத்துல வாட்சை சுத்தி கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல பிரீத்தி வந்து கூலி நம்பரை சொல்லி இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு தேவா. ஆனா அந்த சீன்ல நான் தான் உன் அப்பான்னு சொல்ல முடியாம கண்லயே எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்திருப்பாரு. என் பொண்ணு தான் நீ, நான் தான் உன் அப்பான்னு ஏன் சொல்லல அப்படின்னா, சைமனுடைய கிளைமேக்ஸ்ல தேவா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி கடைசியில ஃபேமிலி வேணுமா இல்ல லேபர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து கூலி ஆட்கள் பக்கம் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமேக்ஸ்ல பிரீத்தி கூட போக மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது, தேவாவுக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் தான் வந்து இவர் கூட கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்த கதைய முடிச்சிருப்பாங்க. தயாளனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் எப்போதுமே வந்து ஒரு ஸ்பீக்கர வச்சு தான் வந்து 2, 3 சீன்ல அடுத்தவங்கள கூப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஏன் அந்த ஸ்பீக்கர அதிகமா யூஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்பீக்கருக்குள்ள தான் வந்து அவருடைய சீக்ரெட் ரூமுக்கான சாவி இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர அவர் கூடயே வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தயாளனுடைய ஒய்ஃப்‌க்கு இந்த மிஷினை எப்படி ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ராஜசேகரும் பிரீத்தியும் இந்த மிஷினை ஆப்பரேட் பண்ணும்போது தயாளன் வந்து கூட இருப்பாரு. அதே மாதிரி தேவாவும் பிரீத்தியும் இந்த மிஷினை திரும்பவும் ஆப்பரேட் பண்ணும்போதும் தயாளன் கூட இருப்பாரு. அதே மாதிரி தேவா வந்து கல்யாணிய அந்த சேர்ல உட்கார வச்சு லாக் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்பயும் வந்து கல்யாணி இந்த மிஷினை எப்படி ஆப்பரேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தயாளன் வந்து கல்யாணி கிட்ட இந்த மிஷினை இப்படித்தான் ஆப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது மூலமா தான் வந்து கல்யாணி இந்த மிஷினை ஆப்பரேட் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. தயாளன் வந்து ராஜசேகரை ஒரு கட்டத்துல கொன்றுப்பாரு. ஆனா ஏன் கொன்னாரு அப்படிங்கறத எங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ராஜசேகர் வந்து தயாளன் ஒரு போலீஸ் அப்படிங்கறத விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குவாரு. இந்த கம்பியில 2 ஸ்டார் இருக்கும். ஸோ இது மூலமாவும் ஃபைல்ஸ்லாம் அங்கங்க இருக்கும். அது மூலமாவும் தெரிஞ்சுக்குவாரு. ஸோ இவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு நம்ம போலீஸுங்கிறது. அதனாலதான் தயாளன் வந்து ராஜசேகரை கொலை பண்ணியிருப்பாரு. இதே ஃபர்ஸ்ட் தயாளன் மட்டும்தான் போலீஸுங்கிறது நமக்கு தெரியும். அதோட கல்யாணியும்
தான் போலீஸுங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா, ராஜசேகர ஒரு கம்பி மாரி பார்ப்பாரு. அதுல 2 ஸ்டார் இருக்கும். ஸோ 1 ஸ்டார் வந்து தயாளனாவும், இன்னொரு ஸ்டார் வந்து கல்யாணியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தேவாவ ஒரு சில ஃபைல்ஸு, பணம், பாஸ்போர்ட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லுவாரு. அப்ப பாஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வராம 2 பாஸ்போர்ட் எடுத்துட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் மூலமாவும் இன்னும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. சைமன் வந்து தயாளன கொல்லும்போது கல்யாணி தூரமா நிப்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு ஷாக்கான எக்ஸ்பிரஷன காமிப்பாங்க. ஸோ கல்யாணிக்கு தயாளனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு சீன்லயே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. தயாளன் வந்து எப்படி அர்ஜுன நெஞ்சில வீடியோ கால் மூலமா கம்பியால குத்தி குத்தி சாகடிப்பாரோ, அதே மாதிரி தான் கல்யாணிய வீடியோ கால் மூலமா தயாளனுக்கு காமிச்சு கழுத்து பக்கம் கம்பிய வச்சு குத்தி கொல்ற மாதிரி காமிப்பாங்க. சைமன் வந்து எப்படி தயாளன நெத்தி பொட்டுல சுத்தியால அடிச்சாரோ, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நெத்தி பொட்டுல தான் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரீத்தியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வயசு வந்து 29 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தேவா கிட்ட. தேவாவுடைய லைஃப்ல வந்து அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்ங்கிறது தெரியாத நிலைமையிலேயே தேவா வந்து அவங்க ஃபேமிலில இருந்து வெளியில வந்த மாதிரியும் கரெக்டான வயசா பிரீத்திக்கு டயலாக் மூலமாவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. எப்ப தேவா வந்து வெளியில வந்திருக்கிறாரு, ஏன் தனக்கு ஒரு குழந்தை இருக்குதுங்கிறதே தேவாவுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிறத பிரீத்தியோடைய ஏஜ் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரீத்திக்கு வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், படிக்கவும் செஞ்சிருப்பாங்க. பணம் இல்லாததுனால டிஸ்கண்டினியூ ஆன மாதிரி தேவா கிட்ட சொல்லுவாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தயாளன் இறந்திருப்பாரு. திடீர்னு தயாளன் வந்து உயிர் பிழைச்சிருவாரு. அந்த சீன்ல மெடிக்கல் டேர்ம்ல பிரீத்தி பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தயாளனுக்கு அடிபட்டிருந்திருக்கும். பிரீத்தி வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால அவருக்கு தையல் போடுற மாதிரியும் காமிப்பாங்க. பிரீத்தி வந்து தேவாவுடைய பொண்ணுங்கிற விஷயம் வந்து கிளைமாக்ஸ்ல தான் தெரியும். ஆனா ராஜசேகர் பொண்ணு கிடையாது அப்படிங்கிறத ஒரு சில சீன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னா, ராஜசேகர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பைக் வாங்கும்போது அவருடைய 2 மகள்களை மட்டும்தான் வந்து அந்த பைக்ல கூட்டிட்டு போவாரு. பிரீத்தி வந்து தனியா நிப்பாங்க. இந்த சீன்ல ராஜசேகர் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போதும் அவருடைய 2 குழந்தைகள் வந்து தனியா இருப்பாங்க. பிரீத்தி தனியா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த சீன்ல கதை சொல்லும்போது தனியா தான் வந்து பிரீத்தி உட்கார்ந்துருப்பாங்க. ராஜசேகர் இறந்து போகும்போது கூட அந்த 2 பிள்ளைங்க தான் வந்து கத்தி அழுவாங்க. பிரீத்தி வந்து நார்மலா அழுகுற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பொண்ணுல ஒரு பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு தப்பான வழியில கூட காசு ரெடி பண்ணி அவங்க பொண்ண டாக்டருக்கு படிக்க வைப்பாரு. ஆனா பிரீத்தி வந்து பணம் இல்ல அப்படின்னு டிஸ்கன்டினியூ பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ இது மூலமாவே வந்து பிரீத்தி வந்து ராஜசேகருக்கு பிறந்த குழந்தை இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல பிரீத்தியும் தேவாவும் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இது வந்து ஹை வோல்டேஜா இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. தேவா சொல்ற இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா ராஜசேகர் மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போது 234ன்னு இந்த பாயிண்ட்ல தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு. தேவாவும் பிரீத்தியும் ஃபர்ஸ்ட் டைம் மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போது 340 பாயிண்ட்ல வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ராஜசேகர் கண்டுபிடிச்ச இந்த சேர் வந்து எதுக்கு சைமனுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னா, அவர் என்னதான் வந்து கடல் ஏரியா பக்கம் தூக்கி போட்டாலும் அவர் வந்து யாருக்கும் தெரியாம ஆர்கான்ஸை எடுக்கிறதுனால இந்த பொணங்களை டிஸ்போஸ் பண்றது கடல்ல போட்டோம்னா கஸ்டம் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சிருது, ஆர்கான் இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுனால ராஜசேகர் கண்டுபிடிச்ச இந்த சேர் நமக்கு தேவைப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சைமன் என்னதான் பணக்காரரா இருந்தாலும் பணத்தை எரிக்கிற மிஷினை வாங்கியிருந்தாலும் புகை வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப வரும். ஸோ அவரால் இந்த மாதிரி ஏரியாவை காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே காமிச்சிருப்பாங்க. வில்லனால எல்லாமே வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹீரோ வந்து உருவாகவே மாட்டான். ஸோ வில்லனுக்கும் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் இருந்தா மட்டும்தான் ஹீரோவே உருவாகுவான். ஸோ அதுக்காண்டி தான் ராஜசேகருடைய சேர் வந்து வில்லனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல ராஜசேகர் வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணுவாரு. ஆப்ரேட் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச மிஷின் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி கிட்ட இருக்கிற அந்த கண்ணாடியை எடுத்து ஒரு கெத்தா கண்ணாடியை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வட இந்தியால அவ்வளோ பேரை கொலை பண்ணுனதுனால ராஜசேகர் வந்து இந்த சண்டைகள் எல்லாத்தையுமே நேர்ல பார்த்ததுனால எப்ப வேணாலும் என் தங்கச்சிக்கும் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற பயந்து தள்ளி போயிருவாரு. அதனாலதான் தேவாவும் ராஜசேகரும் பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சண்டையை நேர்ல பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல சைமன் கிட்ட தேவா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் ஆதரவற்றவங்க, அந்த 18 பேருக்கும் பிள்ளைங்க கிடையாதுன்னு சொல்லுவாரு. ஸோ அதே மாதிரி நமக்கும் குழந்தைகள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமலே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் பிரீத்தியை வந்து தேவா வெறுக்கிறான் அப்படின்னா, ராஜசேகர் வந்து தேவாவை பத்தி
தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி கிட்ட சொல்லி வளர்த்துருக்கிறாரு. அதனால தான் தேவாவ பார்த்தாலே பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. சைமனுக்கும் தேவாவுக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். சைமன் வந்து நல்ல பணக்காரரா இருப்பாரு. முதலாளி தோரணையில இருப்பாரு. தேவா வந்து கூலி வேலை பார்ப்பாரு. சைமனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யாரு என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. போட்டு தள்ளிருவாரு. ஆனா தேவா வந்து கூலி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. சைமன் வந்து எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ்ல தான் இருப்பாரு. ஆனா தேவா வந்து ட்ரிங்க்ஸே தொட மாட்டாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவாவும் ட்ரிங்க்ஸ் அடிப்பாரு. அப்ப வந்து சைமன் வந்து சின்ன பையனா இருப்பான். எப்ப சைமன் தண்ணி அடிக்கிறாரோ அப்ப தேவா தண்ணி அடிக்காத மாதிரி காமிப்பாங்க. தேவா தண்ணி அடிக்கும்போது சைமன் வந்து சின்ன பையனா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஃபைட் சீன் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். காளிசாவோட ஃபைட் பண்ணும்போது கூலி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து கூலி ஆட்கள் அப்படிங்கிறதுனால எப்படி மூட்டையெல்லாம் தூக்கி போடுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த அடியாட்கள் எல்லாத்தையும் மூட்டை தூக்கி போடுற மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவா வந்து லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து ஃபைட் பண்ணுவாரு. அப்ப வந்து இது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தங்கி இருக்கிற ஒரு ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால அங்கங்க மெடிசனை பத்தி போஸ்டர்ஸ் இருக்கும். இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால பவுடர் வந்து இருக்கும். அந்த பவுடர் எடுத்து ஃபைட் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல பிரீத்தி வந்து ராஜசேகர் இறந்து போயிட்டாருங்கிறது வந்து அந்த மயானத்துல வந்து அழுவாங்க. அப்ப அழுகும்போது அவங்களுடைய கை வந்து உண்மையிலே அப்படியே நடுங்கி அழுகிற மாதிரி அழகா நடிச்சிருப்பாங்க. கூலி படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல மார்கன் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கூலி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.